சரி, நான் பண்ண போகிற ரெசிபி வந்துட்டு முருங்கைக்கீரை 1 பாட் முருங்கைக்கீரை ரைஸு. நம்ம பொதுவாக முருங்கைக்கீரை வந்து டால் கூட்டு அதுமாதிரி சாம்பார் அதெல்லாம் பண்ணிட்டு இருப்போம். இதுமாதிரி 1 பாட்டு செய்யும்போது வேலையும் சீக்கிரமாக முடிஞ்சிடும். இது சோறு குழம்பு கூட்டு ரசம் அப்படி பிரித்து செய்யறதுக்கு வேலை சுருக்கமாக முடியறதுக்காக தான் இன்றைக்கி 1 பாட் முருங்கைக்கீரை ரைஸு சூஸ் பண்ணிக்கிறேன். இது தேவையான இன்க்ரீடியன்ஸ் வந்துட்டு வெங்காயம், காரத்துக்கு ஏற்ற பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதுக்கப்புறம் கோஸை அரைக்கிறதுக்காக தக்காளி, புதினா, கொத்தமல்லி இதெல்லாம் கோஸை அரைச்சி தானா. ஸோ இதை வந்து ஹைலைட்டாக காமிக்காது, இதெல்லாம் இருக்கிற மாதிரி அப்படியே பேஸ்ட்டாக அரைக்கிற போகிறேன். நான் அந்த கான்செப்டில் பண்ண போகிறேன். இது தேவையான மசாலா வந்துட்டு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், குழம்புத்தூள், காரக்குழம்புத்தூள், இல்லைன்னா இன்றைக்கி சிக்கன் குழம்பு பவுடர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். கார மசாலா யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் தேவைக்கேற்ற ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கடாயில் வந்துட்டு நெய்யில் ஜீரகம் போட்டுக்கலாம். நீ வெங்காயம் பச்சை மிளகாலாம் போட்டு வதக்கிட்டு ரெசிட்ட ப்ராசஸ். மசாலாலாம் நல்லா வதங்கிச்சின்னு நம்ம இனி முருங்கைக்கீரை கொட்டி ரைஸை போட்டு மூடி எடுத்தோன்னா 2 விசில் எடுத்தோன்னா முருங்கைக்கீரை ரைஸ் இஸ் ரெடி. லெட்ஸ் see the process. அந்த பச்சை வாசனை போன பிறகு தண்ணி தேவையான அளவு ஒரு டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்ற போகிறேன். அதுக்குள்ளே இதுக்கு மட்டும் கொஞ்சம் நேரம் ஒரு பச்சை வாசனை போன பிறகு தண்ணி ஊற்றி வதக்கிற வேண்டியதான். தண்ணி குடிக்க தருவாயிடுச்சு. இப்போ அரிசி போட டைம் இது. ஸோ அதுக்கு முன்னாடி நான் வந்து தண்ணி மெஷர்மெண்ட்டில் கொஞ்சம் நான் அந்த கசப்பு முருங்கைக்கீரை அந்த கசப்பு எதுவும் அப்பட்டை இடக்கூடாதுக்காக கொஞ்சம் ஒரு டம்ளர் தண்ணிக்கு ஒரு 1/2 டம்ளர் பால் சேர்த்துக்கலாம். இல்லாட்டி கோகோனட் மில்க் கூட சேர்த்துக்கலாம். இது அவங்களோட ஆப்ஷன். இதை நான் மில்க் சேர்த்துக்கிறேன். இன்றைக்கி கோகோனட் மில்க் இல்லாதனால நான் நார்மல் மில்க் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த கசப்பு வந்து அஃபெக்ட் ஆகிடக்கூடாதுக்காக. ஸோ இப்போ அரிசி போட டைம் ஆயிடுச்சு. ஸோ போட்ட வேண்டியதான். மூடுறதுக்கு முன்னாடி ஒரு செகண்ட் வந்துட்டு ஒரு சின்ன ஒரு சிட்டிக்கை வந்து ஒரு நெய்யோ இல்லை லெமன் ஜூஸ் கூட நம்மளோட விருப்பம் தான் நீங்கள் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றினா நல்லா மணமாக இருக்கும். இறக்கும் போது நல்லா மணமாக இருக்கும். நீங்கள் குக்கரை மூடி வச்சு 2 விசிலுக்கு இறக்கி பார்ப்போம். ரெசிட்ட ப்ராசஸ். ரைஸுக்கு சைடிஷ் வந்துட்டு மீன் கார வறுவல் தான் பண்ண போகிறேன் நான். ரெசிட்ட ப்ராசஸ். இதில் வந்து நான் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கிறேன். தேங்காய் எண்ணெயில் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், பெப்பர் தூள் போட்டு நல்லா பண்ணி வச்சுக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். எண்ணெயில் மிக்ஸ் பண்ணி வச்சு பூண்டு நல்லா நசுக்கி வச்சுக்கிறேன். வெங்காயம் வந்து சாப் பண்ணியும் போடலாம். நான் நசுக்கி போட்டுக்கிறேன். நான் நசுக்கி போட்டால் இன்னும் வாசனையாக இருக்கிறதுக்காக அப்படி போட்டுட்டு அடுத்தது மீன் நம்ம உங்கள்கிட்ட என்ன மீன் இருக்கோ அதை வச்சு பண்ணுங்க. எங்கிட்ட இந்த மீன் தான் எனக்கு இருக்குது. நான் இதை வச்சு தான் நான் எனக்கு பண்ண போகிறேன். ரெசிட்ட ப்ராசஸ். போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சோண்டு புளி தண்ணி கொஞ்சம் ஊற்றி மீன் வச்சு மூடி வச்சுன்னா எம்மியான ஃபிஷ் ஃப்ரைஸ் ரெடி. நம்ம எண்ணெயில் போட்டு பொரித்து சாப்பிட விட இது வெறும் சோறு வச்சு கூட சாப்பிட்டா கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதுதான் இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க ஃபிஷ் ஃப்ரை, கார ஃபிஷ் ஃப்ரை. நீங்களும் இதுமாதிரி ட்ரை பண்ணிப்பாங்க. ரெசிட்ட ப்ராசஸ். முருங்கைக்கீரை ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த குக்கர் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பார்க்கும்போதே நல்லா தெரியுது. நல்லா உதிரியாக சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குது. இது வந்து நம்ம 1 பாட் ரைஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு சாப்பாடு கட்டி கொடுக்குறதுக்கும் ரொம்ப ஈஸியாக காலையில் எழுந்து டிஃப்ரெண்ட்டாக செய்கிற விட இது 1 பாட் சூப்பராக இருக்குது. இது சைட் டிஷ்ஷும் ரெடி ஆகிடுச்சு. கார ஃபிஷ் ஃப்ரையும் ரெடி ஆகிடுச்சு. எண்ணெயில் வச்சு பொரிக்கிறத விட இது ரொம்ப வெறுமையான சோறு கூட வச்சு சாப்பிட சூப்பராக இருக்கும். ஓகே பை. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சமைக்கும் போது கொஞ்சம் லவ் போட்டு ப்ரேயரோடு சமைச்சு பாருங்கள். அந்த டிஷ் செம்மையாகவும் இருக்கும். எல்லாம் வேணும் கேட்டு வாங்கி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஓகே பை. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பிரளயம் பிரளயம் துஷ்கிருத வலயம் பிரபலம் பிரச்சலம் துர்தம நிலையம் அசனி பாத அஜஸ்ர பிரகரம் திமிர லோக சமவாகாரம். பிரளயம் பிரளயம் துஷ்கிருத வலயம் பிரபலம் பிரச்சலம் துர்தம நிலையம் அசனி பாத அஜஸ்ர